அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் இரண்டாவது போட்டியாக SRH மற்றும் ராஜஸ்தான் ராயல் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக SRH அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவன் பலமானதாக அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் SRH அணியினுடைய தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் ராவிஸ் கெட் ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இரண்டு வீரர்களும் கடந்த வருடம் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை தொடக்க வீரர்களாக களமிறங்கி வெளிப்படுத்தியதன் அடிப்படையில் தான் இந்த SRH அணியானவர்கள் இறுதிப் போட்டி வரை சென்றிருந்தார்கள். எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த அபிஷேக் சர்மா ராவிஸ் கெட் ஆகிய இரண்டு வீரர்களும் தொடக்க வீரர்களாக களமிறங்குவது இந்த SRH அணியினுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவும் அந்த இரண்டு வீரர்களும் தற்பொழுது மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்படுவதும் இந்த இடத்திலே SRH அணியினருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை அதிகரித்திருக்கின்றது. அதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக இசான் கிஷன், நான்காம் இலக்க வீரராக நிதிஷ்குமார் ரெட்டி என தரமான இரண்டு இந்திய துடுப்பாட்ட வீரர்களை அடுத்தடுத்து களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே இசான் கிஷன் அவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக மிகச்சிறந்த பெறுவர்களை IPL சுற்றுப் போட்டிகளிலே வெளிப்படுத்தி வருகின்ற வீரராகவும் இம்முறை இந்த SRH அணியினுடைய விக்கெட் காப்பாளராக கூட செயற்படக்கூடிய வாய்ப்பு கொண்ட ஒரு வீரராகவும் இசான் கிஷன் அமைந்திருப்பது இந்த இடத்தில் SRH அணியினருக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று நிதிஷ்குமார் ரெட்டியினை பொறுத்தவரையில் கடந்த வருடம் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்திய அடிப்படையிலே இந்திய அணியில் கூட இடம் கிடைக்கப்பெற்று மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்பட்ட வீரராகவும் சகலதுறை வீரராகவும் இருப்பது SRH அணியினருக்கு மிகச்சிறந்த மேலும் ஒரு வாய்ப்பினை அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று நான் ஏற்கனவே கூறியது போன்று தொடக்க வீரர்களாக களமிறங்கி இருக்கின்ற அபிஷேக் சர்மா, ராவிஸ் கெட் ஆகிய இரண்டு வீரர்களும் சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய வீரர்களாக இருப்பதும் இந்த SRH அணியினுடைய பந்துவீச்சு கட்டமைப்பினை பலப்படுத்தியிருக்கின்றது. அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக SRH அணியினுடைய மிக முக்கியமான தூணாக ஹென்றி கிளாசன் அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த SRH அணியினுடைய மத்திய வரிசை துடுப்பாட்டத்தினை பலப்படுத்துகின்ற வீரராகவும் ஹென்றி கிளாசன் அமைந்திருப்பதும் சுழற்பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்வதும் இந்த இடத்திலே SRH அணியினருக்கு மேலும் ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனை அடுத்து ஆறாம் இலக்க வீரராக கமிண்டி மெண்டிஸ் அல்லது பேன் மூல்டர் ஆகிய இரண்டு வீரர்கள் இந்த ஒரு வீரரை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து ஏழாம் இலக்க வீரராக அபினவ் மனகர் அவர்களை களமிறக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இந்த இடத்திலே தான் இந்த SRH அணியினுடைய பெறுவர்கள் எவ்வாறு அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது. எனவே கமிண்டி மெண்டிஸ், அபினவ் மனகர் ஆகிய வீரர்கள் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவார்களாயின் SRH அணியினுடைய பிளேயிங் லெவனானது மேலும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை அடுத்து எட்டாம் இலக்க வீரராக அணித்தலைவர் பட் கொமின்ஸ், ஒன்பதாம் இலக்க வீரராக ஹர்ஷப் பட்டேல், பத்தாம் இலக்க வீரராக முகமது ஷமி என அடுத்தடுத்து வேகப்பந்து வீச்சாளர்களை ஒருமித்ததாக களமிறக்குவது அவர்களும் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாக இருப்பதும் இந்த SRH அணியினுடைய பந்துவீச்சு கட்டமைப்பினை பலப்படுத்தியிருக்கின்றது. இதிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹர்ஷப் பட்டேல் வரை துடுப்பாடக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர்களாக இருப்பதும் இந்த SRH அணியுடைய துடுப்பாட்ட வரிசையினை நீடித்திருக்கின்றது. அடுத்து 12ஆம் இலக்க வீரராக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறையில் ராகுல் சகார் அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த SRH அணியினுடைய பிளேயிங் லெவனானது மிகச்சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்டதாக மாறியிருக்கின்றது. வேகப்பந்து வீச்சு துறை என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பட் கொமின்ஸ், ஹர்ஷப் பட்டேல், முகமது ஷமி ஆகிய வீரர்களோடு நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களும் களமிறங்கி மிகச்சிறந்த 4 வேகப்பந்து வீச்சாளர்களை ஒருமித்ததாகவே கொண்டிருக்கின்ற ஒரு அணியாகவும் அதே போன்று சுழற்பந்து வீச்சாளர்கள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராகுல் சகார், அபிஷேக் சர்மா, ராவிஸ் கெட் போன்ற வீரர்களோடு கமிண்டி மெண்டிஸ் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இம்முறை அதிகளவான சகலதுறை வீரர்களுடன் களமிறங்குகின்ற ஒரு அணியாக SRH அணியினர் அமைந்து ஒரு பலமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்ற அணியாகவும் SRH அணியினர் தான் காணப்பட்டார்கள் என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.